மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தோரும் ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் எதற்காக சுவாமி இன்றைய நாளையில் அவளாகவே உன்னை அழைத்தேன். எதற்காக தெரியுமா? இப்போதே காவிரி போட்டு கரத்தில் மண்டலத்தை ஏந்தி ஆதி சிவனை நீதியாக போய் தவத்தில் அமரப்போது நீண்ட நாட்களாகவே என் மனதில் ஒரு குறை, அந்த குறையை தீர்க்க வேண்டும் என்று உன்னை அழைத்தேன். இணையற்ற வீரனாகவே வாழ வேண்டும், வரம் பெற வேண்டும். அதான் சென்ற இடமெல்லாம் சிறப்பாகும், போன இடமெல்லாம் புகையோடும். வெற்றி வெற்றி என்று திரும்புங்கள் அத்தான் என்று எனக்கு விடை கொடுத்த அனுப்பினார். சுவாமி எங்க செல்ல போகிறேன் என்று சொல்கின்றீர்கள்? அந்த வரமனை நோக்கி தவத்தில் செய்து வரத்தை பெறப்படுகிறேன். ஐயோ
என்ன குறை இருக்கின்றது? செல்வத்திற்கு குறையா, இல்லை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் குறையா சுவாமி? 72 வல்லரவான எல்லாம் தங்களை கண்டு பணிந்து செல்கின்றார்களே சுவாமி. இல்லை பிள்ளை செல்வத்திற்கு குறைதா? சூரிய முகம் போன்று நம்மகன் அங்குடன் இருக்கின்றானே. இந்த உலகத்திலே இந்த கிஷ்கிந்தையிலே உங்களுக்கு என்ன குறை இருக்கின்றது சுவாமி? ஆதி சிவனை கோரி முத்தாரம் அணையக்கூடிய தங்களுடைய மார்பினை ருத்ராட்சகம் அணிந்து காவி கம்பரம் முடிந்து ஆதி சிவனை கோரி நீதியாய் தவம் இருக்க போகிறேன் என்று சொல்கின்றீர்களே சுவாமி. மலரும் எதற்காக அழைத்தேன்? அத்தால் போக வேண்டும் என்று மறுப்பு கூறுகின்றாயே சுவாமி. அனுப்ப முடியுமா? அனுப்பவே முடியாது சுவாமி. ஆகவே அறுவடை பொருளுமாகி ஜோதியும் சுடருமாகி சுடரொளி விளக்குமாய் நின்ற எல்லாம் அந்த பரம்பொருளுக்கு முதல் வணக்கம். அப்படி இருந்தாலும் இதோ அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மர், சத்திரர், சூத்திரர், வைஷ்ணவர் என்று சொல்லக்கூடிய 4 வித வண்ணத்தார்களுக்கும் வேதம் கற்றறிந்த குரு பெரியோர்களுக்கும் எனது முதல் வணக்கம். அப்படி இருந்தாலும் இந்த கிஷ்கிந்தையை ஆளக்கூடிய 72 வல்ல வான சேனைக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய என்னுடைய நாதருக்கு மனைவியாக திருப்பார் கடலிலே நான் மாதாக பிறந்து தாரை தாரை என்னும் பெயர் படைத்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். அப்படி இருந்தாலும் இன்றைய நாள் தினத்திலே அருமை பெருந்தகையார் என்று சொல்லக்கூடிய இதோ எனது பாட்டனாராக இருக்கக்கூடிய சேரியான் ஐயா இன்றும் ஆண்டு மடிந்து இறைவன் பதி அடைந்து கொண்டிருக்கின்றார்.
அவர் சாலோக சாமீப சாரூப சாயுச்சம் என்று சொல்லக்கூடிய 4 அபயங்களை பெற வேண்டும் என்று இதோ எங்களுடைய பொன்னி நாடக குழுவை ஏற்படுத்தி மக்கள் கண்விழித்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா இத்தனை பெரிய மக்கள் கண்விழித்து கண்டுகளித்தோர்கள், ஆனால் ஐயாவோட ஆன்மா நிச்சயமாக சாந்தி அடையும் என்பது பழங்கால ஐதீகம். அப்படி இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு இறந்தால்தான் மோட்சம் என்பது கிடையாது. ஒரு மனிதனுக்கு உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் உண்டு. எப்படி என்றால் தனது இளமை பருவத்தில் இருந்து தாய் தந்தை சொல்லை மதித்து தாய் தந்தையும் தன்னுடனே அரவணைத்து வாழ்கின்றானே, அவனுக்கு மட்டும் இறைவன் கொடுக்கக்கூடிய மோட்சம் சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4 படிகளை கொடுத்து ஒரு மனிதன் உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் பெறுகின்றான். அப்படி இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் உயிரோடும் இருக்கும் தருவாயிலே மோட்சங்கள் அடைய வேண்டும். அப்படி இருந்தாலும் ஐயாவாக இருக்கக்கூடிய சேரியான் ஐயா சகலவிதமான மோட்சமும் அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஐயாவுக்காக இரங்கலது பாடலை பாடி எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, என் சாமி நீ இருக்க கோவில் தேடி போனே, உன்கிட்டயே கையெடுத்து நான் வேண்டிக்கிறேன், மெல்ல உயிர் பொழைச்சி வா அப்பா, ஏன் அப்பா மனசு பதறுதையா செல்லையா, அப்பா என்ன பெத்த அப்பாவே யாசையாவே செல்ல மக வந்திருக்கு மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கு மூடிச்சி பாரப்பா, என்ன பெற்ற அப்பாவி ஏயாக அப்பாவி செல்ல மக வந்திருக்கு கண் வீழ்ச்சி பாரப்பா, செல்ல மக வந்திருக்கு கண் வீழ்ச்சி பாரப்பா, அப்பாவே யாச அப்பாவே செல்ல மக வந்திருக்கு மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கு மூடிச்சி பாரப்பா, நெஞ்சம் துடி துடிக்க ரத்தம் படபடக்க சின்ன மக வந்திருக்கு மூடிச்சி பாரப்பா, சின்ன மக வந்திருக்கு கண் மூழ்ச்சி பாரப்பா. என்னாச்சோ ஏதாச்சோ உசிரி போயிருச்சோ, இயக்கத்தில சாஞ்சிட்டியோ பார்த்து பல நாளாச்சு, என்ன நீ சொல்லம்மா இரவரத்த அறியாதி, சின்னம்மா நீ என்று அம்பு நீ கூப்பிட்டியே, அப்பு மக வந்திருக்கு பேசாம கிடக்கிறீ, என்ன நீ ஆராய்க்க எத்தனையோ துன்பப்பட்டு பட்டைகடன் தீர்ந்ததென்ன, இப்படி நீ படுத்துக்கிட்டேன் என்ன பெற்ற அம்மாயே ஏக அம்மாயே செல்ல மக வந்திருக்கு கண் மூழ்கி பாரம்மா, செல்ல மக வந்திருக்கு கண் மூழ்கி பாரப்பா. கண்ணு போட்ட பசுமாடும் தான் கண்ணு பார்க்காம எங்கன்னு தேடுற
என்ன பெற்ற அம்மாடி ஏன் ஆசை அம்மாடி செல்ல மக வந்திருக்கே கண் மூடிச்சி பாரப்பா செல்ல மக வந்திருக்கே கண் மூடிச்சி பாரப்பா நெஞ்சு தூளுடிக்க ரத்தம் படபடக்கே செல்ல மக வந்திருக்கே கண் மூடிச்சி பாரப்பா செல்ல மக வந்திருக்கே கண் மூடிச்சி பாரப்பா இந்த உலகத்திலே தாயை சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமும் இல்லை என்று சொல்வார்கள். ஏன்னா இந்த உலகத்திலே 1000 தெய்வங்கள் இருந்த போதிலும் 1000 வேதங்கள் இருந்த போதிலும் முந்தி முதல் தாய்தான், முந்தி முதல் தெய்வம் தாய் என்று சொல்வார்கள். அப்படி இந்த உலகத்திலே தாயை மதித்து சென்றால் இருக்கின்ற தெய்வமே வழி கொடுக்குமாம். அதுபோல ஒரு தாயானவள் ஒரு பிள்ளையை 300 நாள் தொந்தி வயிறு சரிய பிள்ளை ஈண்டெடுத்து அழகாக இந்த உலகத்திற்கு காட்டினாலும் அந்த பிள்ளையை தனது தோல் மேலேயும் மார்மேலையும் சுமந்து வளர்த்து இந்த உலகத்திலே தான் பார்க்காதது எத்தனையோ இருக்கலாம், நான் பார்க்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தை காட்ட வேண்டும் என்று தனது தோல் மேலே ஏற்றி பார்ப்பவன் தான், அழகு பார்ப்பவன் தான் அப்பன். அப்பேற்பட்ட தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயா ஆண்டு மடியறதுக்கு முன்னாடி ஐயா அப்பா இருக்கக்கூடிய சிறிய தகப்பனாராக இருக்கக்கூடிய தயாளன் ஐயா சொன்னார், என் அப்பா பட்ட கஷ்டம்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது, கல்லும் மண்ணும் சுமந்தலாம் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு அவர் சாவறதுக்கு முன்னாடி சொன்னார். அப்படிதான் தந்தை சாவுற தருணத்துல தான் தந்தையோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தாலும் மாண்டு மடிந்திருக்கக்கூடிய அருமை பெருந்தரையார் சகல விதமான மோட்சமும் அடைய வேண்டும் என்று இன்னும் ஒரு தரம் எங்களுடைய கேளிக்கை குழுவின் சார்பாக பிரயத்தி கொண்டு என்னுடைய சுவாமியை பார்க்க வேண்டும். சுவாமி வணக்கம். ஏதோ சந்தோஷம் பேசி புகழ்
ஓடியே பதி சேவை செய்வேன் நாடும் பதி சேவை செய்வேன் நாடும் மன்னவா மலர் பாதமே தொழுமங்கை நாள் செய்த பாகியமே மன்னவா மன்னவா சுவாமி உங்கள் மனைவி தாரையை மனதார வாழ்த்துங்கள் சுவாமி. குன்றாத வளமும் குணமாறாத கொள்கையும் இறைவனுடைய அருளால் நீடூடி வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன் கண்ணி சுவாமி